மீனம் ராசி நேயர்கள் செல்ல வேண்டிய கோவில்கள் அப்படின்னா என்னது சார்? அதாவது உங்கள பொறுத்தவரைக்கும் நிறைய அதாவது உங்களோட அதிபதி இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மீனத்துக்கு வரக்கூடிய அமைப்புகளில் வந்து உச்சமாகக்கூடிய குரு இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கக்கூடிய உச்சமாகக்கூடிய பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் இருந்து அது என்ன பாவகங்கள் இருக்கோ அந்த பாவகங்களை பொறுத்து தான் அந்த காலங்களில் அந்த தசாபுத்தி வரக்கூடிய காலங்களில் அதோட பலன் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா குரு வழிபாடு. குரு வழிபாடுனா நான் சொல்லக்கூடியதெல்லாம் மகான்களை பேசிகிட்டு இருக்கேன். மகான்களை பேசுகிறேன்னா இன்றைக்கி வந்து புதுசாக வந்த இந்த சாமியார் அந்த சாமியார் அந்த சாமியார் இந்த சாமியார் இந்த சாமியார்லாம் நான் சொல்லலை. அதே மாதிரி அவங்களெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ரமண மகரிஷி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திர சுவாமி, அதே மாதிரி இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய மகான்கள். அதில் குறிப்பாக நீங்கள் ராமானுஜர் வழிபாடை விட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் தோணுதோ லைக் இவங்களை எடுத்துக்கலாம், ஆதிசங்கரர் வழிபாடாக இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை வைணவத்தில் இருக்கீங்கன்னா ராமானுஜரை இறுக்கி பிடிச்சிக்கோங்கன்னா அவர் பொற்பாதத்தில் போய் விழுந்துருங்க. அதே மாதிரி நீங்கள் சைவத்தை நீங்கள் நம்பக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இவர்கிட்ட ஆதிசங்கர்கிட்ட போய் காலில் விழுந்துருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அதுவும் ஒன்று சேர்ந்திருந்ததால் உங்கள் சுயஜாதகத்திலேயே குருவும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்திருந்தால் மார்க் மை வேர்ட்ஸ், அந்த பிளானட் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இதை வாழ்வியல் ரீதியாக உங்களோட லைஃப்பை மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒருவேளை உங்களோட ஜாதகத்தில் உங்களோட அதிபதி கெட்டு போயிருந்தாலும் அந்த குரு வரக்கூடிய காலங்களில் முன்னாடி பாகங்களில் வந்து கொடுத்தாலும் பின்னாடி பாகங்கள் வரும்போது கெடுக்காமல் பெரிய பாதிப்புலேருந்து தப்பிக்கலாம். அதே மாதிரி சுக்கிரன் வரக்கூடிய காலங்களில் அது வந்து உங்களை கெடுக்கணும்னு வந்தாலும் அந்த தாக்கம் வந்து குறையும். அதே மாதிரி கொடுக்கும்போது விபரீத ராஜயோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது அவங்களோட பாவகங்களை பொறுத்து அந்த தசாநாதங்களை பொறுத்து அது மாறுபடும் என்பதே உண்மை என்பர்களே.